தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். ஆமென். திருப்போம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நல்ல கர்த்தாவே, வார்த்தைகளுக்காக நன்றி, ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற அன்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும், உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். ஆகவே தொடர்ந்து வரும்படி உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், சிலுவையிலே பாடுபட்டார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், மனித சரித்திரத்திலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல். உலகத்தில் ஆங்காங்க பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது, இனிமேலும் நடக்கும். ஆனால் உலகத்தில் நடக்கிற எந்த பெரிய சம்பவமும் அருமையானவர்களே, இயேசுவின் பிறப்புக்கும் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா இயேசுவின் பிறப்பு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் என்பது தேவனுடைய செயல், தேவனுடைய பாருங்க கிரியைகள், அன்பின் கிரியைகள். அது எல்லாம் மனுஷருடைய கிரியைகளை பார்க்கலாம் மகத்துவமானது, பெரியது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று கேட்டால், மனிதர்களை இம்மையிலும் மறுமையிலும் வாழ வைப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் பாவத்து நிமித்தமாக பிசாசுனுடைய கையில மாட்டிக்கிட்டான். பிசாசு ஒரு மரணத்துக்கு அதிபதி. இம்மையிலும் மறுமையிலும் மனுஷனை அழிப்பதுதான் பிசாசுனுடைய நோக்கம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பிசாசுனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக, இந்த பிசாசை மடங்கடிப்பதற்காக, மனிதர்களை நித்தியமாக வாழ வைப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். சிலுவையிலே பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு விடுதலையையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதங்களையும் மனிதர்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட பாருங்க பிசாசுனுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் பிசாசுனுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே வாழுகிறார்கள். ஏனென்றால் தங்களுக்காக இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. அறிவீனம்தான் பாருங்க மனுஷனுடைய அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்கிறது.
ஆனால் இயேசு எனக்காக அந்த உலகத்திலே வந்தார், சிலுவையில பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக விடுதலை சவதரித்து வைத்திருக்கிறார் என்று பாருங்க விசுவாசிக்கிறவர்கள் அவங்க அருமையான பிசாசுடைய அடிமைத்தனத்தில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அதுல இருந்து வெளியே வரலாம். அருமையானவர்களை கற்றுக் கொடுக்கிற ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுக்கிற வாழ்வை பரிபூர்ணமாக இந்த உலகத்திலே அனுபவிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சத்தியம் விளங்கிடுச்சுன்னா மக்களுக்கு விடுதலை வந்துடும். சத்தியம் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். ஆகவே இன்றைக்கு அவர் எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிற அன்பின் தேவனாக, நல்லவராக அவர் இருக்கிறார். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலைவேளையில் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுப்பீர்களானால், அருமையானவர்களே, நஷ்டப்பட்டவங்களுடைய வாழ்க்கை லாபமடைய ஆரம்பிக்கும். ஒன்றுமில்லாதவங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் உடைய வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் இயேசுவின் மூலமாக வாழ்வடைவீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அவர்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மெல்லாம் யாரு? தேவனை குறித்து மேன்மை பாராட்டும்படி அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா? இங்க 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மக்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணுமா? வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எரேமியா 9:23 வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பெருமை என்பது என்ன? அருமையானவர்களே, பெருமை என்பது நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவது. மனுஷன் கடவுளுக்கு முன்பாக தன்னை வச்சு சுயத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது, அதுதான் பாருங்க பெருமை. இந்த பெருமைக்கு ஊற்று யாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசு, லூசிஃபர். கர்த்தர் அவனை ஒரு காப்பாற்றுகிற கேருபாக உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக அவரை ஆராதிப்பதற்கு பாருங்க ஆராதனை கூட்டத்தின் தலைவனாக லூசிஃபரை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருந்தாரு. நன்றியுள்ளவனா இருந்து என்றைக்கும் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாக இருந்திருப்பானால் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருப்பான். உலகத்தில் இன்னைக்கு நான் பார்க்கிற சீரழிவு எதுவுமே இருக்காது. ஆனா பாருங்க, வீணான பெருமைக்கு இடம் கொடுத்தான் இல்லையா? நான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னா என்ன பிசாசு பாருங்க. கர்த்தர் அவனை அவ்வளோ அருமையா படைச்சு அவ்வளவு மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்திருந்தாரு. அதுல திருப்தி இல்லை. ஆகவே உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொன்னான். கர்த்தர் பார்த்தாரு, பெருமைக்காரங்களுக்கு பரலோகத்தில் இடமே கிடையாது. அதனால உதச்சி தள்ளினார் அவனை, ஒரு எத்து விட்டார் அவனை. பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு, பாதாளத்தில் விழ வெட்டப்பட்டாயே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்கள் தன்னுடைய மகிமையை இழந்து, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து இன்றைக்கு ஒரு கேலி பொருளாக பாருங்க சுத்திட்டு திரிகிறான். அவனுடைய எதிர்காலம் நித்திய நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள்,
அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் அருமையானவர்களே தாழ்மை உள்ளவர்களாக தங்களை காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. பெருமைக்கு எந்த ரீதியிலும் இடம் கொடுக்க கூடாது. பெருமை நம்மை வீழ்த்தி போடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. தாழ்மை என்றால் என்ன? நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதல்ல. தாழ்மை என்றால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது. நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எதற்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது தான் முதல் லட்சியம். இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது தான் பாருங்க உண்மையான தாழ்மை. இந்த வசனத்துல எரேமியால ஞானியை பற்றி வாசிக்கிறோம், பராக்கிரமனை பற்றி வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவானை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் உலக மனிதர்கள் இப்படிப்பட்ட பெருமையில் தான் என்ன செய்யறாங்க? வாழுகிறாங்க. உண்மைதான். சிலருக்கு அறிவு இருக்குது, சிலர் அறிவில் ரொம்ப தேர்ந்த ஆட்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த அறிவை குறித்த பெருமை தலைக்கு ஏறி கண்ணையே மூடிடுது. பாருங்க, இந்த வளர்ப்பு பன்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கறிக்காக வளர்க்குறாங்க இல்லையா பன்றி, அதை பற்றி சொல்லும்போது அதுக்கு நல்ல பிடிச்ச சாப்பாடை அள்ளி போடுவாங்களாம். அது பாட்டில் பாருங்க வரையறை இல்லாமல் சாப்பிடுமா. சாப்பிட்டு கடைசியில் சதையும் கொழுப்பும் ஏறி கண்ணே மூடிடுமா பாருங்க. கண்ணை மூடிடுச்சுன்னா அது ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுச்சு, அப்புறம் கழுத்தை வெட்டுறதுக்கு கொண்டு போயிடுவாங்களாம். கவனிங்க, பெருமை இப்படிதான் பாருங்க. சிலருக்கு ஓவரா தலைக்கு மேலே ஏறி அதனுடைய முடிவு சாவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மக்களே. சில ஆட்கள் பாருங்க பராக்கிரமசாலிகளா இருப்பாங்க, நல்லது, தப்பு இல்லை. ஆனா கிங்காங் தாராசிங் மாதிரி நான் தான் டாப் ஆகும், எனக்கு ஈடு எவனுமே இல்லையாக்கும் அப்படின்னு சொல்லி அருமையான பெருமையான எண்ணங்கள் என்ன செய்கிறது? உள்ளே வந்து விடுகிறது. ஐஸ்வர்யவானை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு தெரியுமா? நீ எல்லாம் என்ன? என்கிட்ட இருக்கிற பணம் ஓன்ட்டு இருக்குதா? அருமையானவர்களே, போட்டா போட்டி, பொறாமை, சண்டை, முடிவு அருமையானவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு என்ன செய்கிறான்? சாகுறான். உலகத்தில் தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் இவங்க ஞானிகளாகவே இருக்க வேண்டாம்னு கர்த்தர் சொல்லலை, பராக்கிரமர்களாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை, ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை. பாருங்க, கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறாரு, கர்த்தர் நமக்கு பராக்கிரமத்தை தருகிறாரு, கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாத்தையும் உடையவர்களா இருக்கிறோம். ஒரு விதத்தில் சொல்ல போனால் அருமையானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் உலகத்தார பார்க்கலாம் டாப்ல இருப்பாங்க. ஏன்னா கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு. பெரிய பாச சொன்னதை வாஸ்து கேட்டோம் இல்லையா? பூமியில் உள்ள சகல ஜாதிலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார். கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை உயர்த்துகிறார். பாருங்க, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஆகவே நாம இந்த பெருமையான எண்ணத்துக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய கண்ணை திறந்து விட்டுருக்கிறாரு. 1 யோவான் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, குமாரனா இயேசு நமக்குள்ள வந்து புத்தியை தந்திருக்கிறாரு, கண்ணை திறந்து விட்டுருக்கிறாரு. இன்றைக்கு நாம அருமையானவர்களே கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஊற்று கர்த்தர் தான். எல்லாம் அவரிடத்துல தான் வருகிறது. அவர் இல்லைன்னா ஐ எம் a zero. அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால ஐ எம் a hero. இருக்கிறீங்களா? இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எந்த நன்மையா இருந்த என்ன? பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அதை அங்கீகரிக்கிறோம்.
அதை புரிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா பாருங்க, மனுஷன் கர்த்தரை துதிக்கிறவனா மாறிடுவான். கண்ணு நல்லா திறக்கப்படணும். அருமையானவர்களே, ஞான அறிவு பெருகணும். அப்படி பெருகும்போது பாருங்க, உள்ளம் கர்த்தரை துதிக்கிற உள்ளமாக மாறுகிறது, கர்த்தரை பாராட்டுகிற உள்ளமாக மாறுகிறது. அப்படிப்பட்டவர்கள் அருமையானவர்களே பெரிய ரீதியிலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் இயேசுவின் நேரடி சீஷர்கள் எல்லாரை பார்க்கலும் ஊழியத்தில் டாப்ல போயிட்டார் இல்லையா? இயேசுடைய நேரடி சீஷர்கள் விசேஷமா பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க செய்த ஊழியல் எல்லாத்தையும் பார்க்கலாம். பவுல் மேலே போயிட்டார் பாருங்க. அவர் இயேசுவை பார்த்ததே இல்லை, கண்ணால பார்த்ததே இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய பிரசங்கியாருங்கிற பெயர் பெற்றவர். அவர் கர்த்தரை பற்றி விதமாக சொல்லுகிறார். திருப்போம் ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. அருமையானவர்களே, டாப் மோஸ்ட் பிரசங்கியாரு. அப்போ வாழ்க்கையில் அருமையானவர்களே, உயர்வடையவன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால உயர்ந்திருக்க வேண்டுமானால் பவுல மாதிரி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மக்களாய் இருக்க வேண்டும். என்ன அருமையா சொல்றாருங்க. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இன்னொரு முறை சொல்லுவோம். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இன்னொரு முறை சொல்லுவோம். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பாருங்க, எதுக்கு சபைக்கு வருகிறோம்? சிலர் சொல்லுவாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறதுக்காக வர்றோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா? அதனால ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சபைக்கு வருகிறோம். நல்லதுதான், கரெக்டு தான். ஆனா அது ரெண்டாவது. அருமையானவர்களே, பிரதானமாக எதற்கு நாம் வருகிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் வருகிறோம். இருக்கிறீங்களா? கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்காக நாம் வருகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லா பாருங்க, வாலிபனா இருந்தப்ப இந்த அறிவு ஆழமா இல்லை எனக்கு. ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு வாஞ்ச. ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்கேயுமே போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஆராதனையை மிஸ் பண்ணிடவே கூடாது. நல்லா ஆராதிக்கிற ஆட்களோட சேர்ந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். நான் பின்னால உட்கார்ந்துருப்பேன். ஒரு அண்ணன் தான் என்னை கூட்டிட்டு வந்தார் சர்ச்சுக்கு. பாருங்க, அவர் சொன்னாரு, பின்னால உட்காராதப்பா, முன்னால போய் உட்கார்ந்து ஆராதிக்கிற கூட்டத்தோட நல்ல கர்த்தரை ஆராதிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் சொன்னாரு, எரியிற கட்டையோட சேர்ந்துக்கிட்டேன்னா நீயும் கொஞ்சம் எரிவ அப்படின்னாரு. பச்சை கட்டையா இருந்தா கூட நல்லா ஆராதிக்கிற ஆட்களோட சேர்ந்துட்டேன்னா நல்லா என்ன செய்யலாம்? ஆராதிக்கலான்னு சொன்னாரு. ரொம்ப எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. அருமையானவர்களே, அதுல இருந்து கர்த்தரை ஆராதிப்பதில் தீவிரப்பட்டேன். யாரும் என்னை புஷ் பண்ணல. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஆர்வமா இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமையில அவ்வளவு சிரத்தை எடுத்து, நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க, சென்னை பக்கத்துல. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு வர முடியாது. அதனால சென்னைக்கு போவேன், அங்க ஏஎஃப்டிக்கு போவேன் பாருங்க. அங்க போய் கர்த்தரை ஆராதிப்பேன். என் கூட வேலை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, என்ன சார் இங்கெல்லாம் கோயில் இல்லையா? நம்ம ஊர்ல எத்தனை சர்ச் இருக்குது, அங்க போய் போக வேண்டியதானே, எடுத்தேறி போறீங்களே சென்னைக்கு, காலையில போயிட்டு சாயங்காலம் வர்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுங்கிற வாஞ்சியோட போனேன். அருமையானவர்களே, இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், நான் ஆச்சரியப்படுகிற விதத்திலே கர்த்தரை உயர்த்தி இருக்கிறான்.
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள, கர்த்தரை துதிக்கிறவர்கள, கர்த்தரை அருமையானவர்களே ஸ்தோத்தரிக்கிறவர்கள அபாரமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது என்பது கர்த்தரை துதிப்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரதானமாக கர்த்தரை துதிப்பதைத்தான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் பிரத்யோகமாக அந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, பிசாசு அவன் எப்படிப்பட்ட நோக்கத்தை உடையவனா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்றான் யாரை வேணாலும் ஆராதி, ஆனா தேவனை மட்டும் என்ன செய்யாத? ஆராதிக்காத. எதை வேணாலும் ஆராதிச்சுட்டு போ, ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை மட்டும் என்ன செய்யாத? ஆராதிக்காத. இப்படி பாருங்க, நோக்கத்திலிருந்து மக்களை தட்டி விடுற வேலையில தான் பிசாசு இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா, எல்லாரும் அவனை ஆராதிக்கணும் அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? விரும்புகிறான். இயேசுவினிடத்திலே வந்துட்டான். வந்துட்டு அவரை பார்த்து சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் மகிமையும் உமக்கு தருவேன் அப்படிங்கிறான். யாருக்கும் தெரியாது. தப்புன்னு குனிஞ்சிட்டு எழும்பிடு. பிசாசு எப்படி பொல்லாதவன் பாருங்க. இயேசு இதை அறிந்து கொண்டார். அவனை ஓட ஓட விரட்டினார். இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, தேவனாய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. எல்லாரும் சொல்லுவோம், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று அவனை பாருங்க விரட்டி அடிச்சாரு. ஓடி போயிட்டான். இயேசுட்ட வந்த மாதிரியே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மகிட்டையும் வருவான். கர்த்தரை துதிக்காம இருக்கிறதுக்கு 1008 காரணங்களை சொல்லுவான். நீங்க இவன் சொல்லுகிற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கர்த்தரை துதிக்காம விட்டீங்கன்னா போச்சு, ஆசீர்வாதமே போச்சு. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், இயேசு பிசாசை விரட்டி அடிச்ச மாதிரியே நீங்களும் நானும் பிசாசை விரட்டி அடிக்கணும். என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே, தேவனாய கர்த்தரை நான் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன். ஆமென். அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன் என்று அவருக்கு பாருங்க அவனை விரட்டி அடிச்சோன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா பாருங்க பிசாசு ஓடியே போயிடுவான். நம்ம எல்கையிலே நிற்க மாட்டான். பிசாசை ரொம்ப தூரத்தில் வச்சிருக்கணும். அவன் நம்ம பக்கத்திலே வரக்கூடாதுன்னா நீங்க தேவனை நல்லா ஆராதிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். அருமையான வாயை திறந்து உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த பிசாசு பக்கத்திலே என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான், ஓடிடுவான். ஒரு முறை லண்டன்ல ஒரு வீட்டில் ஜெப கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய மக்கள் கூடி கர்த்தரை ஆராதிச்சிட்டு இருந்தாங்க. அதை ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் அந்த கூட்டத்தை நடத்திட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் ஒரு சகோதரி தங்கச்சியை கூட்டிட்டு வந்துச்சான். வந்துட்டு கேட்டுச்சான், என் தங்கச்சிக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி இந்த பிசாசை விரட்டி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ பாஸ்டர் வந்து சொன்னாராம், கூட்டம் நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, கூட்டம் முடிஞ்ச பிறகு உங்க தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாராம். அந்த அம்மாவுக்கு என்னன்னா நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நாங்கள் போயிட்டு 200 வாட்டி வர்றோம் அப்படின்னுச்சான். அப்போ பாஸ்டர் சொன்னாராம், நீங்கள் இப்போ போனீங்கன்னா பிசாசும் உங்க கூடயே போவான், ஆனால் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு போயிடுவான். If you go, the devil will go with you. If you stay, the devil will go without you. நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை விட்டுட்டு ஓடிடும். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், அப்ப நாங்க இங்கேயே இருக்கிறோம். அப்போ பாருங்க
அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்களாம். கூட்டத்தில் துதி ஆராதனை ஸ்தோத்திரம் கர்த்தரை துதிச்சு உயர்த்துறாங்க. பாருங்க, கூட்டம் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் கேட்டாராம், அந்த சகோதரியை கொண்டு வாங்க ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னாராம். அந்த அம்மா அங்கேருந்து சிரிச்சிட்டே வந்துச்சான். பாருங்க, அந்த தங்கச்சி சிரிச்சிட்டே வந்து சொல்லிச்சான், பிசாசு ஓடிட்டான், நான் நல்ல விடுதலையோடு இருக்கிறேன், இன்னும் ஜெபம் பண்ணாமல் பண்ண வேண்டியது இல்லைன்னுச்சான். பாருங்க, கர்த்தரை துதிச்சோன்னா பிசாசு ஒரே ஓட்டமா ஓடிடுவான், அந்த இடத்துல இருக்கவே மாட்டான். அருமையானவர்களே, துதி என்பது பாருங்க வல்லமையான ஆயுதம். அதை எப்போதும் பிரயோகப்படுத்துகிற தேவனுடைய மக்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திருப்போம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் 8 2வது வசனம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பகைஞனையும் பழிகாரனையும், பிசாசை பற்றி வேதம் என்ன சொல்ல, நம்ம எனிமி, அவன் நம்முடைய பகைஞன். எல்லா எதிர்ப்புகளும் அவன்கிட்ட தான் வருகிறது. கர்த்தர் நம்முடைய எதிரி கிடையாது. God is our friend. God is our loving father. தேவன் நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பன், அன்பின் தகப்பனாய் அவர் இருக்கிறார். பிசாசு தான் எதிரி. எல்லா எதிர்ப்புகளும் அவன்கிட்ட தான் செய்கிறது, வருகிறது. எப்படி வருகிறதுன்னா பாருங்க, அவன் பொய் பேசுகிற பிசாசு, சத்தமா பொய்ய பேசுறான். இங்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடனா அவனை சைலன்ஸ் பண்ண, அவன் வாயை மூட, அவனை பேச விடாதபடி பண்ண என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த பிசாசு பொய்ய ரொம்ப சத்தமா பேசுறான் பாருங்க. பொய்க்கு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்டே அவன் தான், நிறைய வச்சிருக்கிறான். எல்லா விசுவாசிகள்கிட்டையும் பொய்ய அவுத்து விடுற வேலையில இருக்கிறான், அள்ளி விடுற வேலையில இருக்கிறான். இயேசு சொன்னார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் பேசும்போது தன் சொந்தத்துல எடுத்து பேசுகிறான். பாருங்க, மனுஷர்கள் கூட பொய் பேசும்போது கொஞ்சம் தயங்கி பேசுவாங்க. ஆனா அந்த பிசாசு இருக்கிறானே, பொய்ய சரளமா சத்தமா பேசுகிறவன். இவனுடைய சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படிதான் பேதுரு சொல்றாரு, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். கடிக்கிற சிங்கம் கிடையாதவன், பட்சிக்கிற சிங்கம் கிடையாதவன். எப்படிப்பட்ட சிங்கம்? கர்ச்சிக்கிற சிங்கம். உருன்னு சத்தம் போடுவான். பாருங்க, பொய்களை சரளமா பேசுவான். அவன் பேசுற பொய்க்கு செவி கொடுத்தோம்னா பாருங்க, பயமும் அவிசுவாசமும் கலக்கமும் தான் நமக்கு ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பிசாசுனுடைய அந்த பொய்யின் வார்த்தைகளை முதலாவது சட்டை பண்ணவே கூடாது. We should not mind the sayings of the devil. பிசாசுனுடைய வார்த்தைகளை சட்டை பண்ணவே கூடாது, மைண்ட் பண்ணவே கூடாது. நான் ஒரு பிரதருடைய வீட்டுக்கு போவேன். அவர் ஒரு நாய் வச்சிருக்கிறாரு. அது பக்கத்தில் போயிட்டா அலரும் பாருங்க, பயங்கரமா சத்தம் போடும். நான் அதை கண்டுக்கிடாம ஓரத்தில் படி வழியா ஏறி அவர் வீட்டு மாடியில் இருக்குது பாருங்க, மாடி வீட்டுக்கு போயிடுவேன். அது ரொம்ப ஓவரா சத்தம் போடும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், இது சத்தம் மட்டும்தான் போடும், இதால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, இதால் என்னை கடிக்கவே முடியாது. ஏன்னா பிரதர் அதை கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியும். கவனிங்கள், இந்த பிசாசும் அப்படிதான் ஓவரா சத்தம் போடுவான். ஆனால் உங்களையும் என்னையும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அண்ணாச்சி, மூத்த அண்ணாச்சி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் பாடுபட்டு அவன் தலையை நசுக்கி அவன் பல்லெல்லாம் தட்டி எடுத்துட்டாரு. பிசாச அருமையான ஒன்றும் இல்லாதவன் ஆக்கிட்டாரு. அவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் என்ன செஞ்சாரு? உறிஞ்சிட்டாரு. இன்னைக்கு
அவனால நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓன்னு சத்தம் போட்டான்னா கண்டுக்கிடாம நம்ம பாட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த நாய் சத்தம் போட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சத்தத்தை நினைச்சு நான் பயந்து நின்றுட்டே இருந்தேன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். மேலே வீட்டுக்கு போகவே முடியாது. கவனியங்கள் அருமையானவர்களே, பிசாச கர்த்தர் நம்முடைய சார்பிலே ஜெயித்திருக்கிறாரு. வேதம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். பிசாசை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, ஏன்னா பிசாசால நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இவன் தொடர்ந்து சத்தம் போட்டுட்டே இருந்தான்னா எரிச்சலா இருக்கும் இல்லையா? உங்க வீட்டில் தூங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பக்கத்து வீட்டில் இருந்தோ எதிர் வீட்டில் இருந்தோ ஒரு சத்தம், ஒரு நாய்ஸ், இரிட்டேட்டிங் நாய்ஸ், வெறுப்பேற்றுற சில சத்தம் வந்துட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? இந்த சத்தத்தை இதை எப்படியாவது அடக்கி ஆகணும், அந்த ஆள்கிட்ட போய் பேசணும், இந்த சத்தம் வராமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? அந்த சத்தம் அடங்கணும். இந்த பிசாசுனுடைய சத்தத்தை போல எரிச்சலான சத்தம் எதுவுமே கிடையாது. எல்லாம் பேசுறதெல்லாம் பொய், சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள். உனக்கு வியாதி வந்துடும், உனக்கு இந்த வியாதி உன்னைய விடாது, உனக்கு ஆக்சிடென்ட் நடந்துரும், உன் குடும்பத்தில் எப்படி நடந்துரும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துரும், உன் தொழில் எப்படி நடந்துரும். சத்தியத்துக்கு விரோதமான பொய்ய பிசாசு சத்தமா பேசிட்டு இருக்கிறான். கண்டுகிடவே கூடாது. அருமையானவர்களே, அவன் சத்தத்தை கண்டுகிடாம இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த சத்தம் அடங்கணும்னா நாம ஒண்ணு செய்யணுமா? என்ன செய்யணுமா? நாம சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்கணுமா? அல்லேலூயா. நாம சத்தம் போட்டு கர்த்தரை துதிச்சேன்னா பிசாசுனுடைய சத்தங்கள் எல்லாம் என்ன செய்யறது? அடங்கி போகிறது. சிலர் சொல்றாங்க, ஜீவ வார்த்தை ஆலயத்தில் நல்ல சத்தமா ஆராதிக்கிறாங்க அப்படின்றாங்க. நாங்க சத்தத்தை நீ எப்படி கூட்டலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா சத்தத்தை கூட்ட கூட்ட கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அருமையான பிசாசு ஓடி விடுகிறான். விடுதலையும் வெற்றியும் ஆசீர்வாதமும் நம்முடைய பங்காக மாறுகிறது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஒரு பாட்டுக்காரர் எழுதினாரு, துதியை எடுத்தால் சாத்தான் ஓடுவான். கரெக்டா பண்ணாரு. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அவனை ஓட ஓட அருமையானவர்களை விரட்ட வேண்டும். எதன் மூலமாக? நம்முடைய துதியின் மூலமாக. துதிக்கிற இடத்துல பிசாசு இருக்கவே மாட்டான், ஓடியே போயிடுவான் இல்லையா? சவுல் ராஜா பற்றி நம்ம வாசிக்கிறோம். முதலாவது ராஜா, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ராஜா சவுல். ஆரம்பத்தில் நல்லா இருந்தான், ஆனா பிற்காலத்தில் ஆதாமை போல தேவனுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமை காமிச்சான். நல்லா கவனிங்க, தேவனுடைய ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாருங்க, கர்த்தர்ட்ட போய் சேர்ற வரைக்கும் அருமையானவர்களே ரட்சிப்பை காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நான் கீழ்ப்படிஞ்சேன் பிரதர், நல்லதுதான். இப்ப கீழ்ப்படுறீங்களா? இன்னைக்கு கீழ்ப்படுகிறது நல்லதுதான். எதிர்காலத்தில் கீழ்ப்படிய போறீங்களா? அர்ப்பணிக்க வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தரோட கோஆபரேட் பண்ணி இந்த உலகத்தில் வெற்றிகரமாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது கர்த்தருடைய மக்கள் சொல்லணும், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்க, சவுல் ஆரம்பத்தில் நல்லா இருந்தான், ஆனா போக போக விட்டுட்டான். கீழ்ப்படியாமை காண்பிக்கிறதுல ரொம்ப அரகண்டா இருந்தான். இப்படிதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அரகண்டா இருந்தான். பைபிள்ல போட்டிருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகின மாத்திரத்துல ஒரு பொல்லாத ஆவி அவனை வந்து அலைக்கழித்தது என்று வேதம் சொல்லுகிறது. சவுலுடைய மந்திரி சபையில படிச்சவங்க இருந்தாங்க, மேதைகள் இருந்தாங்க, பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க, யுத்த வீரர்கள் இருந்தாங்க. ஆனா யாரும்
பிசாசை சவுலை விட்டு விரட்டவே முடியல. தேவனுடைய மக்களை கவனிங்க, பிசாசு யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். அவன் ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படுகிறான். அவர் தேவன், அவர் இயேசு. இயேசுக்கு தான் பிசாசு பயப்படுகிறான். அந்த இயேசு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதுனால நான் சொல்லுறேன், நம்மளை பார்த்து பயப்படுறான். அவன் இருக்கிறீங்களா? சேட்டன் இஸ் அஃப்ரைட் ஆஃப் யூ. உங்களை பார்த்து பிசாசு என்ன செய்யறான்? பயப்படுகிறான். ஏன்? ஏன்னா பிசாசை ஜெயித்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. கவனியங்கள், இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இது தெரியல. இவங்க பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க, பிசாசை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கல உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், இயேசு பெரியவர். ஆகவே நீங்க பிசாசை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை பார்த்து நீங்க விரட்டிடலாம் பிசாசை. இயேசு நாமத்தில் போனா போயிடும். இட் இஸ் தட் சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஆனா சவுலுடைய மந்திரி சபையில யாராலையும் பிசாசை விரட்ட முடியல. சவுல் கேட்கிறான், மியூசிக் வாசிக்க தெரிஞ்சவன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பாருங்க, ஒரு வசனத்துக்கு போவோம். அப்போ ஒரு வேலைக்காரன் சொல்றான் இவ்விதமாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18. அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். கவனிங்க, விசுவாசியை பார்த்து பிசாசு பயப்படுறான்னு சொன்னேன் இல்லையா? தாவீது ஒரு விசுவாசி, கர்த்தரை விசுவாசிக்கிற ஆளு. பைபிள்ல போட்டிருக்கு கர்த்தர் அவனோட இருக்கிறார். எத்தனை பேர் இங்க விசுவாசியா இருக்கிறீங்க? நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி, தேவாதி தேவன் என்னுடனே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி, தேவாதி தேவன் என்னோட இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி, தேவாதி தேவன் என்னோட இருக்கிறார். இதை பார்க்கல ஒரு பெரிய சொத்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தேவாதி தேவன் நம்ம கூட செய்றாரு, இருக்கிறாரு. தாவீதோட தேவன் இருந்தாராம். இப்போ தாவீது வாசிக்கிறான். திருப்புங்க, அதே பக்கம்தான் 16:23 பாருங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். தாவீது வாசிக்கிறான், துதிக்கிறான். பாருங்க, பிசாசு ஒரே ஓட்டமா ஓடிடுறான். யாராலையும் அவனை விரட்ட முடியல. ஆனா ஒரு விசுவாசி வந்து துதிக்கும் போது பிசாசு ஓடி போயிடுறான். யோசிச்சு பாருங்க, நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. வாயில கர்த்தரை உயர்த்துகிற துதி இருந்துச்சுன்னா, அருமையானவர்களே, பிசாசுகளை விரட்டி விடுறோம். பிசாசு ஓடிட்டானா, அருமையானவர்களே, அதை போல ஒரு ஒரு ஸ்லாக்கியம், அதை போல ஒரு லிபர்ட்டி, ஒரு விடுதலை எதுவா இருக்க முடியும்? அதனாலதான் பாருங்க, இந்த துதின்றது ஒரு உடையை போல கர்த்தர் கொடுத்திருக்கிறாராம். ஏசாயா 61 வாசிக்க வேண்டாம். ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக இயேசு நமக்கு துதியின் உடையை கொடுத்திருக்கிறாராம். ஒடுங்கி போய் இருந்தோம், துக்கத்துல கடந்தோம், கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்கு துதியின் உடையை கொடுத்திருக்கிறாராம். துதியின் உடையை கொடுத்திருக்கிறாருங்க. ஆனா யாருக்கும் தேவன் போட்டு விட மாட்டாரு. போட்டுக்கிறது நீங்க தான். நல்ல உடையை கொடுத்திருக்கிறாரு, போட்டுக்கிறது நீங்க தான். சில ஆட்கள் பாருங்க, நல்ல கையில் இருக்க அதை மடிச்சு பெட்டிக்குள்ள வச்சுட்டு கிழிஞ்ச கையிலேயே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. கிழிஞ்ச கையிலேயே குப்பையில போடணும், நல்ல கையிலேயே எடுத்து உடுத்தணும்.
கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை குப்பையில் போடணும், நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து உடுத்தணும். தேவன் நம்மை நன்றாய் உடுத்துவிக்கிறவர். இருக்கிறீங்களா? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் நூற்கிறதில்லை, அவை சாலமோனை பார்க்கலும் தம்முடைய சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை. தேவன் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கை விதமாய் உடுத்துவிப்பாரானால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அது நிச்சயம் அல்லவா? தேவன் நம்மை நன்றாய் உடுத்துவிக்கிறவர் இல்லையா? நல்ல ட்ரெஸ்ஸை போடணும். ஆவிக்குரிய ரீதியிலும் தேவன் நமக்கு துதிங்கிற ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் எல்லாரும் பாருங்க, கிளம்பும்போது பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? சிலர்லாம் மாட்டின ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு திரும்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கிறீங்க. இது வேணாம், நல்லதாக போடுவோம்னு சொல்லி போட்டு வந்திருக்கிறீங்க. அதே போல அருமையான துதியின் உடைய தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. எடுத்து போட்டுக்கணும். எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக பைபிளில் போட்டிருக்குது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி துதிக்கும் போது என்ன நடக்குது? பிசாசு ஓடுறான், அதோட சேர்ந்து மனபாரங்கள், கவலைகள், பயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்து ஓடுது. துதி சாதாரண விஷயம் கிடையாது. அருமையானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் பெரிய பிரச்சனை என்னன்னா, நவீன உலகத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன? டிப்ரெஷன் சொல்றாங்க, மன அழுத்தம் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அந்த மனநல மருத்துவர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாருங்க மனநல மருத்துவர்கிட்ட போறாங்க. கவனிங்கள் அருமையானவர்களே, இல்லை பிரச்சனை என்னன்னா, மனநல மருத்துவரே மன அழுத்தத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஹலோ, அவருக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. அருமையானவர்களே, இன்னைக்கு மருந்து மாத்திரை இதெல்லாம் ஓரளவு தான் உதவி செய்யும். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை நிரந்தரமாய் விடுதலை ஆக்குகிறவர். கர்த்தர் நம்மை நிரந்தரமாய் வாழ வைக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நிரந்தரமான விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இப்போ அவர்தான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர். அவர்தான் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நமக்கு கொடுக்கிறவர். ஆகவே கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை சுதந்திரிக்கணும்னா, கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை அனுபவிக்கணும்னா அவரை துதிக்கிற மக்களாய், அவரை ஸ்தோத்தரிக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துதிக்கிறவர்கள், ஸ்தோத்தரிக்கிறவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை அவர்கள் மேற்கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். ஏன்னா துதி என்பது விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு, விசுவாசத்தினுடைய மேனிஃபெஸ்டேஷன். பாருங்க, விசுவாசிக்கிறவர்கள் துதிக்கிறாங்க இல்லையா? பாபிலோன் தேசத்துல நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனையில் பாருங்க, நேபுகாத் நேச்சாருடைய அந்த வனாந்தரத்தில் அவன் ஒரு சிலையை பண்ணி வச்சான். எல்லாரும் பணியணும்னு சொன்னான். எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாரும் பணிஞ்சிட்டாங்க. ஆனால் 3 பேர் மட்டும் பணியவே இல்லை. ஏன் பணியலைன்னா, கர்த்தரை தவிர வேற நாங்கள் யாரையுமே பணிய மாட்டோம், எந்த விக்கிரகத்தையும் நாங்கள் வணங்க மாட்டோன்றதுதான் அவங்களுடைய எண்ணம், வார்த்தைக்கு உகந்த எண்ணம். ஆகவே அதை பார்த்தவங்க வந்து ராஜாட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 3 பயலுக நீர் பண்ண வைத்த அந்த சிலையை வணங்கலை. யார் அவனுங்க? கொண்டு வாங்க. 3 பேரை கொண்டு வர்றாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. கேட்கிறான் ராஜா, நான் செய்வித்த அந்த சிலையை பணிந்து கொள்ளாதிருந்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க சொல்றாங்க, ராஜாவே, ராஜாவேன்னு சொல்லலை, பேரே சொல்றானுங்க, நேபுகாத் நேச்சாரேன்றாங்க. நீங்க வாசித்து பாருங்க வீட்டில் போய். ராஜாவை பேரே சொல்றான், நேபுகாத் நேச்சாரே, இதை குறித்து நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மறு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என்ன செய்கிற? ஆராதிக்கிற. விசுவாசிக்கிறேன்னு சொல்லல பாருங்க, நம்புகிறேன்னு சொல்லல, நாங்கள்
ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அருமையானவர்களே, ராஜாவுக்கு மூக்குல வந்துருச்சு கோபம். உடனே சூளை 7 மடங்கு சூடாக்க சொன்னா, கட்டி தூக்கி போடுங்கப்பா அப்படின்றான். பைபிள்ல போட்டிருக்குது, கட்டிட்டு தூக்கிட்டு போனவன் எல்லாம் பராக்கிரமசாலி, ராணுவத்திலே ரொம்ப பராக்கிரமசாலிகள். வந்து தூக்கிட்டு போய் அவனுங்களை கரெக்டா அந்த குழிக்குள்ள போடணும். சூடா இருக்குதுன்னு சொல்லி பக்கத்துல போட்டு வந்துடக்கூடாது. அதனால கஷ்டப்பட்டு கொண்டு போய் குழிக்குள்ள போடுறாங்க. இவனுக்கு செத்து போயிட்டானுங்க. ஏன்னா அக்கினியின் உக்கரம் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. கொண்டு போனவனுங்க செத்து போயிட்டானுங்க. இப்போ 3 பேரை உள்ள போட்டாங்க. உள்ள போட்டுட்டு ராஜா அப்படி எட்டி பார்க்கறான், ஆச்சரியப்படுகிறான், கூப்பிடுறான். 3 பேரை தானப்பா போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆம் ராஜாவே, 4 பேரு அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். 4ஆம் ஆளின் சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்றான். அருமையானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கிற மனிதர்களோட கர்த்தர் இருக்கிறார். அவங்க எவ்வளவு பெரிய அக்கினிக்குள்ள போனாலும் கர்த்தரும் கூட வந்து அக்கினியின் உக்கரத்தை அவித்து அக்கினியிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, துரிதமா அந்த 3 பேரையும் வெளியே வர சொல்லி அந்த 3 பேரையும் மாகாணத்திலேயே உயர்த்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் அருமையானவர்களே உயர்த்தப்படுவார்கள். இதே தான் சேம் வேர்டு, இதே வார்த்தையை தான் தரியு ராஜா தானியேல்கிட்ட சொல்லுகிறான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தப்புவிப்பார்னு சொல்லிட்டு அப்புறம் இவனுக்கு ஒரு தான் சந்தேகம் வந்துருச்சு. ராத்திரியெல்லாம் இவன் தூங்கல. ராஜா காலையில எந்திரிச்சு போய் கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கிறான். தானியேல் சொல்லுறான், ஆம் ராஜாவே. கவனிங்க, அப்ப ஆராதிக்கிற மக்களை அக்கினி ஜுவாலைக்கு கர்த்தர் தப்புவிக்கிறது மட்டுமல்ல, ஆராதிக்கிற மக்களை சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். தானியேல் சொல்லுகிறான், தேவன் அவருடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு சில சிங்கங்கள் உங்களுக்கு விரோதமா வாயை திறந்துட்டு இருக்குது. நீங்க கர்த்தரை ஆராதிப்பீர்களானால் நான் சொல்லுறேன், சிங்கங்களின் வாய்கள் எல்லாம் கட்டப்படும். நீங்கள் விடுதலையாவீர்கள். நீங்கள் அருமையானவர்களே சிங்க கெபையிலிருந்து வெளியே வருவீர்கள். தானியேலை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆராதிக்கிறதுல தீவிரமா இறங்குங்க. கர்த்தரை பாடுகிறதுல, கர்த்தரை உயர்த்துகிறதுல தீவிரமா இறங்குவீர்களானால் அருமையானவர்களே மகத்தான அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள். வாசிக்கலாம். சங்கீதம் 42:5 வாசிக்கிறேன். என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆத்மா கலங்குகிற நேரத்தில், ஆத்மா தியங்குகிற நேரத்தில் தாவீது சொல்லுறான், நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாருங்க, இப்போ 11வது வசனம் பாருங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இன்னும் துதிப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னும் துதிப்பேன். இன்னொரு வசனம் வாசித்துருவோம். 43ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, உன் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான். ஏன் திரும்ப திரும்ப வருது? நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். என்ன அர்த்தம்னா, அந்த ஆத்ம வியாகுலத்திலிருந்து அருமையானவர்களே விடுதலை துதியின் மூலமா தான் வருது. துதிக்காம அதுல இருந்து என்ன செய்யாது? விடுதலை வராது. பாஸ்டர் எங்கனுங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஜெபம் பண்றேன் நான். ஆனா நான் ஜெபம் பண்றதுனால ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு வராது. நீங்க துதிக்கிறதுனால பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்னும் துதிப்பேன். சாத்தான் சொல்றான், இன்னுமா துதிக்க போற? இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது, இவ்வளவு நெருக்கம் வந்திருக்குது, இவ்வளவு போராட்டம் வந்திருக்குது, இன்னுமா துதிக்க போற? நீங்க சொல்லணும், இன்னும் துதிப்பேன் அவரை. நான் அப்படி துதிக்கும் போது கர்த்தர் என்னை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். கவனிங்க, யோபுவின் மனைவி மாதிரி இருந்துடக்கூடாது. யோபுவின் மனைவி பாருங்க,
இன்னுமா உன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிற? தேவனை சபித்து ஜீவனை விடும் அப்படிங்கிறா. அருமையானவர்களே, என்ன மனைவி பாருங்க, பிசாசுக்கு வாயா இருக்கிறா. இப்படி இல்லை, நல்ல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட கணவருக்கு அல்லது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனைவிக்கு நல்ல சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல என்கரேஜிங்காக இருக்கணும். தூக்கி விடுற மாதிரி பேசணும், இடிச்சு போடுற மாதிரி பேசக்கூடாது. அருமையானவர்களே, பிரச்சனையின் மத்தியில் கூட யோபு சொல்லுகிறான், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சாவே வந்தாலும் நிச்சயமா நான் அவரை தான் நம்ப போறேன் அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, உறுதி, கர்த்தரை பற்றி கொள்கிறதுல உறுதி. இவ்வளவு பிரச்சனை இன்னுமா இல்லை, இன்னும் அவரை தான் நான் பிடிக்க போறேன், இன்னும் அவரை தான் விசுவாசிக்க போறேன். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆளை பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவன் பிரச்சனை இருந்து அவனை விடுதலையாக்கி இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளவர்கள் எந்த பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள கர்த்தர் விடுதலையாக்குறது மட்டுமல்ல, இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க 2 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகுது? நெருக்கத்தின் மத்தியில நான் போயிட்டு இருக்கிறேன், ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவரை துதிக்கிறத நான் நிறுத்த போறதே இல்லைன்னு சொல்லுவீர்களானால் நான் சொல்லுகிறேன், 2 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா, glory to Jesus. அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். விசுவாசம் என்பது அருமையானவர்களே சூழ்நிலையில பார்க்கறது இல்லை. அது விசுவாசம் என்பது கர்த்தரை பார்க்கிறது. விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தையை பார்க்கிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அதுக்கு எகென்ஸ்டா பிசாசு எப்படி வேலை செஞ்சாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். நான் கர்த்தரை பற்றி கொள்ள போகிறேன்னு சொல்லி விசுவாசம் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதுல தவறுகிறதே கிடையாது. ஆபிரகாம் பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? 75 வயசுல கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும் அப்படின்னாரு. 75 வயசுல. 80 ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை கூட பிறக்கல. 85 ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை கூட பிறக்கல. 90 ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை கூட பிறக்கல. 95 ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை கூட பிறக்கல. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல, ஆனா வருஷங்கள் போயிட்டே இருக்குதுன்னா நிறைய மக்களுடைய அனுபவம் என்னன்னா அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. அப்படியே சோர்ந்து போயிட்டு விசுவாசத்துல தளர்ந்து போயிடுவாங்க. ஆனா ஆபிரகாம் சாதாரண விசுவாசி கிடையாது. ஆபிரகாம் ஒரு தீவிரமான விசுவாசி. விசுவாசியா இருக்கிறது வேற, தீவிரமான விசுவாசியா இருக்கிறது வேற. நான் தீவிரமான விசுவாசியா இருக்க விரும்புகிறேன். இருக்கிறீங்களா? தீவிரமான விசுவாசியா இருக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை போல. ஆபிரகாம் பார்த்தான், வானம் பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வசனங்கள் ஒரு கால் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. ஆகவே கர்த்தர் சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குது. தேவனை மகிமைப்படுத்தி, எல்லாரும் சொல்லுவோம், தேவனை மகிமைப்படுத்தி. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை தொடர்ந்து என்ன செய்யறான்? மகிமைப்படுத்திட்டே இருக்கிறான். நாட்கள் ஓடுது, மாசங்கள் ஓடுது, வருஷங்கள் ஓடுது, ஆனா துதியில பெருகிட்டே போறான். கர்த்தர் சொன்னது கண்டிப்பா நிறைவேறும். நடக்காத அந்த திருமணம் கண்டிப்பா நடக்கும். பிறக்காத அந்த பிள்ளை கண்டிப்பா பிறக்கும். தீராத அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும். கட்டாத வீட்டை கட்டுவீங்க, வாங்காத நிலத்தை வாங்குவீங்க, வராத பணங்கள் வரும். அருமையானவர்களே, கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்துல தொஞ்சு போகல, விசுவாசத்தில் வல்லவனானான். எத்தனை பேர் விசுவாசத்துல வல்லவர்களாக விரும்புகிறீங்க? அருமையானவர்கள், பாஸ்டர் பெரிய பாஸ்டர் சொன்னது போல வந்தோம் போனோன்னு கூடாது. வாரத்துக்கு வாரம், மாசத்துக்கு மாசம் அருமையான விசுவாசத்துல பெருகிக் கொண்டே போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பெருகுனா கர்த்தரை துதிச்சா, விசுவாசத்துல பெருகுனா அற்புதம் நடந்தது. ஆண் பிள்ளை பிறந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அருமையானவர்கள், எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்க இன ஜனத்தாரு, உங்க கூட வேலை பார்க்கறவங்க, உங்க தெருவில் கூட இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படணுமா? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆமென். கடைசியாக திருப்போம் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எல்லாரும் சொல்லுவோம், ஒப்பு கொடுத்தேன். எரிகோ பட்டணம் தான் கானான் தேசத்தினுடைய முதல் பட்டணம். கானான் தேசத்தை தான் கர்த்தர் வாக்கு பண்ணிருக்க, பாலும் தேனும் ஓடுகிற
நலம் விசாலமான தேசம் சொல்லி அவங்களுக்கு வாக்கு பண்ணினாரே, அதுதான் அந்த கானான் தேசம். தன்னுடைய முதல் பட்டணமே எரிகோ பட்டணம் தான். உள்ள போறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் காலகாலமாக வாக்கு பண்ணி அதுக்கு நேராக நடத்திட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க அருமையானவர்களே. ஆனா கர்த்தர் ஏற்கனவே அதை கொடுத்துட்டாரு, அவர் சொன்னப்பே கொடுத்துட்டாரு. இப்ப பெரிய சுவர் மதில் அது இவங்களுக்கு எதிராக நின்றுட்டு இருக்குது. இவங்க முன்னேற்றத்துக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. கோட்டை சுவர்னாலும் கோட்டை சுவர் சாதாரண கோட்டை சுவர் கிடையாது. மேலே ரதங்கள் ஓடுற அளவுக்கு அகலமாக இருக்குமா, ஒரு 10-15 அடி அகலமான கோட்டைன்னு சொல்றாங்க. உயரம் 60 அடி இருக்குன்னு சொல்றாங்க. ஹியூமன்லி இம்பாசிபிள், மனுஷிகமா அதை இடிச்சு தள்ளுறதுன்றது முடியாத காரியம். அருமையானவர்களே, யோசுவா சொன்னா, வாசிங்க 10வது வசனம் 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். போதும், ஒன்னையும் பேசாதீங்க. வாய்க்கு எல்லாரும் பூட்ட போடுங்க. கவனிங்க, இது பெரிய சீக்ரெட், தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். பேச விட்டுருந்தான்னா கண்டதை பேசி அவிசுவாசமா பேசி எல்லாத்தையுமே கெடுத்திருப்பாங்க. நிறைய பேர் அவிசுவாசமா பேசியே கெடுத்துப்படுறோம். தேவனுடைய மக்களே, வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமா, இந்த யோசுவா நம்மளை பாடாப்படுத்துறாரு, ஒவ்வொரு நாளும் இந்த பட்டணத்தை சுத்தி வர வைக்கிறாரு, 7வது நாள் 7 வாட்டி சுத்தி வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன ஆகுறது நம்முடைய கால்கள்லாம்? இந்த யோசுவாவுக்கு ஈவு இறக்கம் இருக்குதா? இவ்வளவு பெரிய கோட்டை இடிஞ்சு விழப்போதா? இந்த பட்டணத்தை நம்ம பிடிக்க போறோமா? என்னமாவது பேசியிருப்பாங்க. யோசுவா சொன்னாரு, ஒன்றும் பேச, வாயிலிருந்து ஒரு பேச்சு கூட வரக்கூடாது. இன்னைக்கு மக்கள் தாராளமா பேசுறாங்க, என் வியாதி சுகமே ஆகாது. இப்படி ஆட்களை கேட்டிருக்கிறீங்களா? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறத. எனக்கு என்னமோ ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்குது. வாய்க்காது, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா வாய்க்காது. வாய்க்கு பூட்ட போடணும். பேச வேண்டிய வார்த்தைகளை தான் பேசணும். விடுதலையின் வார்த்தையை பேசணும், வெற்றியின் வார்த்தையை பேசணும், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசணும். இயேசு சொல்லி இருக்கிறாரு, அவன் சொன்னபடி ஆகும் இல்லையா? ஆகவே இவங்களை விட்டு அவிசுவாசமா பேசுவாங்க, பேசாதீங்கன்றார். அப்புறம் சொன்னாரு, ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். ஆர்ப்பரியுங்கள் சொல்லுவேன், ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 16வது வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. பாருங்க, துதிக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு யோசித்து பாருங்க. ஆர்ப்பரித்தார்கள், அவருடைய முன்னேற்றத்துக்கு தடையாயிருந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. என்ன அர்த்தம்? கர்த்தர் இடிச்சு தள்ளினாரு, தேவதூதர்கள் இடிச்சு தள்ளினாங்க. இவங்க எந்த பிரயாசமும் படல, அவங்க ஏறி போய் தேசத்தை சுதந்தரித்தார்கள். தேவனுடைய மக்களே, இன்னைக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையான சில கோட்டைகளை பிசாசு செஞ்சிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான். இப்போ கர்த்தரை துதிக்கிறதுல, கர்த்தரை துதித்து உயர்த்துகிறதுல, கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிக்கிறதுல நீங்க தீவிரமா இருந்தீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இன்னைக்கே அருமையானவர்களே, அலங்கம் இடிந்து விழுவதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடக்கும் சொல்றது இல்ல வேதம் சொல்லுகிறது, இன்றே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். பாஸ்டர், நான் திகைச்சு நிக்கிற அந்த
மலம் மாதிரி நிற்கிற அந்த கோட்டை இன்னைக்கு இடிஞ்சு விழுந்துரும் சொல்றீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கே இடிஞ்சு விழுந்துரும். கர்த்தர் இடித்து தள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். பாருங்க, விசுவாசிச்சு ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள், பெரிய விடுதலையை காண்பீர்கள். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே மிக ஸ்தோத்திரம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் பாலகர் வாயிலே பலன் உண்டு பண்ணி நீர் எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே உம்முடைய வல்லமையை காட்ட அவிழ்த்து விடுகிறோம். எங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா கர்த்தாவே கோட்டைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இடித்து தள்ளுகிறீர். தேவதூதர்கள் இடித்து தள்ளுகிறார்கள். ஆலங்கம் இடிந்து விழுந்தது என்கிறதை கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்துகிறீர். அற்புதம் நடக்கிறது என்று எதிர்பார்த்து துதிக்கிறோம். இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறீர். இன்றே ரட்சணை நாள், இதுவே அனுகிரக காலம் இருக்கிறபடி கர்த்தாவே அனுகிரகங்களையும் ஒத்தாசைகளையும் எங்களுக்கு அனுப்பி தருகிறீர். கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்கிறீர். உம்மை மென்மேலும் துதிக்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு கர்த்தாவே கிருபை செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.